இமேஜின் வந்து டைட்டில் வின்னர் வரைக்கும் இல்ல, இந்த வாரம் வரைக்கும் கூட என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. விசித்ரா மேடம் கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா. ஒருத்தவங்களை மெதிச்சிட்டு ஸ்டாம்ப் பண்ணி மேல ஏறி போய் நான் டைட்டில் வின்னர் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது வந்து நான் தினேஷ்ட சொல்றேன். உனக்கு எனக்கும் பகதான். தினேஷ் வந்து கிச்சன்ல அவர் இருந்தாருன்னா ஓவர் டாமினேட்டிங்கா இருக்கும். பொய் பிக் பாஸ் இது வந்து வெத்து காரணம். வீட்ல இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா? நீங்க வீட்ல இப்படிதான் தொண உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? என்ன பர்சனல் அட்டாக் என்ன புரியல எனக்கு. நான் தினேஷை தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட மட்டும் ஏன் பிரச்சனை வருது? Because he wants to take me out from the game. விசித்ரா மேம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்ட்லி பர்சனல் அட்டாக் வர்ற மாதிரி தோணுது. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 78 அண்ட் எபிசோட் 79 ஓட ரிவ்யூ தான். அண்ட் இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் ஆக்டிவிட்டியோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் டைட்டில் வின்னரா என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா அது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்ல. எந்த ஒரு ஹவுஸ்மேட்டை டைட்டில் வின்னராக இமேஜின் கூட பண்ண முடியலன்னு காரணத்தோட சொல்லணும். சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்டா நிக்சன் வந்துட்டு இது ஒரு டாஸ்க், அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்றேனே தவிர்த்து மத்தபடி யார் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுட்டு விசித்ரா மேம் பேரை வந்து சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் மைண்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு பிரஷர் கொடுப்பாங்க. அதெல்லாம் விசித்ரா மேமால தாங்க முடியுமான்னு தெரியல. சோ அதனால அப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் டஃப்பான பிசிக்கல் டாஸ்க் மைண்ட் டாஸ்க்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த 75 நாள்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல மீதி இருக்கிற 30 நாளும் அதே மாதிரி தான் போகும்னு நாங்க நம்பிட்டோம், நீங்களும் நம்பிருங்க. நான் வந்து விசித்ரா மேம் நினைக்கிறேன். லாஸ்ட் 4 வாரம் வந்து மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்ப போட்டு சோதிப்பாங்க. சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அடுத்த விக்ரம் வந்தாப்புல வழக்கம் போல விஷ்ணு பேரை தான் சொல்லிடுவாருன்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டி விஷ்ணுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அர்ச்சனாவை செலக்ட் பண்ணாப்புல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது எல்லாருமே டைட்டிலுக்கு போராடிட்டு இருந்தா இந்த அர்ச்சனா புள்ள மட்டும் வீட்டுக்கு போறதுக்கு வந்து போராடிட்டு இருக்கு. சோ அதனால டைட்டில் வினரா என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அர்ச்சனா இங்க நிறைய பேர் வந்து டைட்டில் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவ வந்து வீட்டுக்கு எப்படா போவோன்னு போராடிட்டு இருக்கா. அண்ட் அடுத்ததா விஷ்ணு வந்தாப்புல. விஷ்ணு இன்னுமே அவருடைய சேஃப் கேமை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத கிளியரா சொன்னாப்புல. அவருமே டிஸ்க்ளைமர் போட்டாப்புல. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இது வந்து ஸ்மால் டாஸ்க்பா, அதனால சொல்றேன். அது விக்ரம் சொன்னாலியா அதே ரீசன் தான், பட் ஆள் மட்டும் தான் வேற அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதனால வந்து சொல்றேன் தவிர்த்து ரவீனா மத்தபடி லவ்வபிள் பர்சன் ஏனோ அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அவருடைய சேஃப் கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி சொல்றேன். ரவீனா வந்து ஐயோ நான் நானாதான் இருக்க வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால அவங்க இருக்க மாட்டாங்க தோணுது. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அண்ட் அடுத்ததா அர்ச்சனா வந்து வழக்கம் போல விக்ரம் பேரை சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாவே ரீசனையும் சொல்லிட்டாங்க. அதாவது இன்னுமே அந்த மனுஷன் ஒரு சப்போர்ட் சிஸ்டமோட தான் இருக்காப்ல, அடுத்தவங்க ஷேடோல தான் இருக்காங்க அப்படிங்கறத மறைமுகமா சொன்னாங்களே தவிர்த்து ஓப்பனா மாயாவுடைய ஷேடோ மாயாவுடைய கையால தான் சுத்திட்டு இருக்காங்க தவிர்த்து மத்தபடி உருப்படியா இண்டிவிஜுவல் பிளேயரா எதுவுமே பண்ணல அப்படிங்கறத மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லாம விட்டுட்டாங்க. கேரக்டர் வைஸ் வந்து இஸ் a really good person. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டமோட தான் இயங்குறாரோ, அதுக்குள்ளாரவே ஒரு அந்த ஷேடோலயே அவர் இருந்துக்கிறாரோ ஒரு ஃபீலிங் பெருசா இருக்கு. அண்ட் ஒருவேளை இதுக்கப்புறம் அவர் இண்டிவிஜுவலா விளையாடினாரு அப்படின்னா டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது 75 நாளா பண்ணாததா மீதி இருக்கிற நாள்ல அவர் பண்ணி டைட்டில் வின் பண்ணிடுவாரா? சரி ஓகே, நல்ல காமெடியா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம விக்ரம் நான் அதை வச்சு காமெடி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இனிமே என்னுடைய தனித்தன்மை நீ பார்க்க தான் போற அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டாப்புல. நல்ல காமெடியா இருக்குப்பா, உனக்கு இருக்கிற ஒரு வாரத்துல உன்னால முடிஞ்ச அளவுக்கு காமெடி பண்ணிட்டு கிளம்பு பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. யூனிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க தனியா தெரிய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி தனியா தெரியறன்னு மட்டும் பாருங்க. அண்ட் அடுத்ததா விஜய் வந்து ரவீனாக்கு நேத்து சொன்ன அதே ரீசனை தான் மறுபடியும் இப்பயும் சொன்னாப்புல. டைட்டிலுக்குரிய ஒரு விஷயமோ தனியா நின்னு ஸ்டாண்ட் பண்ணி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்தா மாயா வந்தாங்க. மாயா முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே எனிமி விஷ்ணு தான், என்னுடைய டார்கெட் ஃபுல்லா விஷ்ணு தான், எப்ப எங்க கேட்டாலும் விஷ்ணு தான் அடிப்பேன். ஏன்னா விஷ்ணு என்னோட ஆளாகிய பூர்ணிமா போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சோ நான் பதிலுக்கு அட்டாக் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால விஷ்ணு பேரை சொல்லிட்டு விஷ்ணு வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஸ்கூல் டாஸ்க் இந்த காலேஜ் டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்கும்போது அதுல அவர் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸே வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவர் இருக்கிறதே அந்த ஆக்டிங் கேரியர்ல தான், பட் இருந்தாலுமே அதுக்கு சம்பந்தமா கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கூட உருப்படியா
பண்ண மாட்டாரு, அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி டைட்டில் வின் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு ரீசன் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கும் டைட்டிலுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அதை ஒரு ரீசனா சொல்லி அட்டாக்க போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸா அவர் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, சோ அதனால அவர் டைட்டில் வின்னரா என்னால இமேஜின் கூட பண்ண முடியல. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அண்ட் அடுத்துதான் மணி வந்து மணியுமே விசித்ரா மேம் பேரை வந்து சொல்லிட்டு அண்ட் டிக்சன் சொன்னா அதே ரீசனை தான் இவரும் சொல்றாப்ல. இதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பா இருக்கும் மேடம், அதெல்லாம் உங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல மேடம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, இதுக்கப்புறம் டஃப்பான பிசிக்கல் டாஸ்க், டஃப்பான மென்டல் டாஸ்கே கொடுக்கட்டுமே. அதாவது இந்த டாஸ்க்ல வின் பண்ணாதான் இந்த டைட்டில வின் பண்ண முடியும்னு எங்கேயாச்சும் இருக்கா? இந்த டாஸ்க்குக்கும் டைட்டில் வின் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதா? இந்த டாஸ்க்ல தோத்துட்டா இந்த டைட்டில வின் பண்ண முடியாதா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? சோ இந்த டாஸ்க்ல வந்து சொதப்புனாலுமே மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வின் பண்ண முடியும். இருந்தாலுமே இவங்க எல்லாரும் டாஸ்க்னு சும்மா உப்புக்கு சப்பானியா ஒரு ரீசனை சொல்லிடலான்றதுக்காக சொல்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு நிக்சன் சொன்ன மாதிரி விசித்ரா மேம் மேல எனக்கு லைட்டா இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அப்புறம் வர டாஸ்க்ஸ் எல்லாமே வந்து பயங்கர டஃப்பா இருக்கும்னு தோணுது. அடுத்த ரவீனா வந்துட்டு கடந்த வார கட்டத்தின்படி எனக்கு தெரிஞ்சு மணிதான் சொல்லிட்டு கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ நார்மலா சிரிச்சால எங்களுக்கு வெறி ஆகும், இதுல மணியோட கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது நான் மணிக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல நானே மணியை கூட்டிட்டு போயிருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க. இது உனக்கு பண்ணா காமெடியா இருக்கா? நீ ஒன்னும் அவனுக்கு நல்லது பண்ணணும்லாம் யாரும் சொல்லல. அட்லீஸ்ட் நீ கெட்டது பண்ணாம இருந்தா வச்சு அந்த மனுஷன் பின்னாலே வர மாதிரி போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா நீ இப்படியே பேசி பேசி அதையும் கெடுத்து விட்டுருவ போலயே. நானே வந்து நல்லது பண்றேன்ற பேர்ல கூட்டு போயிருவேன் போல வீட்டுக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அண்ட் அடுத்தா தினேஷ் வந்தாப்ல. தினேஷ் வந்தாப்லனா யாரு பேரை சொல்வாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி விசித்ரா மேம் பேரை சொல்லிட்டு டைட்டில் வின்னரா ஏன் அவ்வளவு தூரம் இமேஜின் பண்ண சொல்றீங்க? எனக்கு இந்த வாரம் முடிவுக்குள்ளேயே என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு அட்டாக்க போட்டு விட்டாப்ல. டைட்டில் வின்னர் வரைக்கும் இல்ல, இந்த வாரம் வரைக்கும் கூட என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல விசித்ரா மேடம் தான். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அண்ட் அடுத்த பூர்ணிமா வந்து இப்ப ரவீனா வந்து மணிக்காக தான் அவங்களுடைய கேமே விளையாடிட்டு இருக்காங்க. சோ இண்டிவிஜுவலா அவங்களுக்காக விளையாடவே கிடையாது. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து டைட்டில் வின் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவீனாவுடைய கேம் ஸ்பேஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. ரவீனா வந்து மணியோட கேம் விளையாட்டு இருக்காங்க. அடுத்த விசித்ரா மேம் வந்துட்டு ஒருத்தரை போட்டு கீழே மிதிச்சு ஏறி போய் தான் வந்து டைட்டில் வின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவங்க தினேஷ் பேரை தான் சொல்ல போறாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தினேஷ் பேரை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை ஒரு டைட்டில் வின் பண்ணாருன்னா எனக்கு சந்தோஷம் தான், அவர் கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், ஆனா கடைசியில பல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூசி மூடிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தவங்களை மெதிச்சிட்டு ஸ்டாம்ப் பண்ணி மேல ஏறி போய் நான் டைட்டில் வின்னர் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது வந்து மக்களுக்கு விசிபிளா தெரிஞ்சிரும். அவரு டைட்டில் வின் பண்ணாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அத பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இந்த வாரத்துடைய கேப்டன் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் நோ கேப்டன், எல்லாருமே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி விட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அந்த 6 பேரை நீங்க வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்ப போறீங்கன்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சு சரி ஓகே இந்த டாஸ்கை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா எல்லாரும் அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. நீ அப்போ இது என்ன பாய்ஸ் ஸ்மால் பாஸ் ஆனாங்க செஃப். சோ ஃபர்ஸ்டா விஜய், தினேஷ் அண்ட் நிக்சன் இந்த 3 பேரும் வந்து நின்னுட்டாங்க. 4வதா மாயா எந்திரிச்சு அதுல போய் நின்ற உடனே அங்க இருந்து விக்ரம் இந்த வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி ஏறி குதிச்சு போனாப்ல. டேய் அதாவது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கா இல்லையாடா? அதாவது இது போன வாரம் தான் புலம்பிட்டு இருந்தா 6 வாரமா நான் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்தேன்னு சொல்லிட்டு இப்ப மாயா போயிட்டாங்கன்னா அப்படியே குதிச்சுட்டு ஓடுறீன்ற மாதிரி தினேஷ் கேள்வி கேட்டோன்னே சும்மா காமெடிக்கு தான் வந்தேன், நீங்க என்ன சீரிச்சா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டாப்ல. அண்ட் பூர்ணிமாவும் போயிட்டு மாயா வந்துட்டாங்களா, சரி இந்த வாரமாச்சும் 2 பேரும் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் போய் நின்ற உடனே நம்ம விசித்ரா மேம் சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க விஜய் சமையல் பண்ணுவான் எனக்கு ஓகே, அதெல்லாம் ஓகே தான், பட் இந்த மாயா பூர்ணிமா ஒன்னா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுப்பா, அவங்க 2 பேரும் தனியா ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாயா காண்டாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும், இப்படிலாம் பேசினா நான் செம்ம காண்டாயிருவேன் அப்படின்ற மாதிரி போய் உட்கார்ந்த உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, சரி ஓகே எல்லாருமா வந்து யாரு ஓகே என்ன ரீசன்றதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் பேச சொன்னாங்க. அப்ப விசித்ரா மேம் வந்து தினேஷ் வந்து எனக்கு ஓகே கிடையாதுப்பா, தினேஷ் வந்து கிச்சன்ல ஓவர் டாமினேட்டிங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பயுமே விசித்ரா மேம் வாலண்டரா தினேஷை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு இருக்காங்க.
தினேஷ் ஒரு பக்கம் விசித்ராமம் அட்டாக் பண்றாருன்னா விசித்ராமும் சும்மா இருக்காம தினேஷை தான் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தினேஷ் வந்து மணி நீ சொல்லுப்பா கிச்சன்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மணி வந்துட்டு அது நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா இப்பதான் விசித்ராமம் வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. சோ தினேஷ் வந்து போகலாம், அங்க இருக்கவங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்ல அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தினேஷ் மேட்டரை முடிச்சு விட்டாப்ல. கிச்சன்ல அவர் இருந்தாருன்னா ஓவர் டாமினேட்டிங்கா இருக்கும். போய் பிக் பாஸ் கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்படி இந்த பக்கம் தான் இருக்கீங்க, அவர் அந்த பக்கம் தான் இருக்காரு. இப்ப கூட போறவங்க அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே இல்ல? ஐ அம் ஓகே வித் தட். இந்த பையன் எப்படிடா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான். அண்ட் உடனே மாயா இந்த மாயா பூர்ணிமா ஸ்டாம்பிங் வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம காண்டது. நான் வந்து பிரச்சனை பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்குமே மணி சரி ஓகே ஓகே, அதாவது மாயா பூர்ணிமா வந்து சேர்த்து போட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேற யாருக்கு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு யாருமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து அவங்க 2 பேரும் குரூப்பா ஆடினாங்கன்னா அவங்களுக்கு தான் நெகட்டிவ் ஆகும். அவங்க ஒன்னா இருந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடினாங்கன்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம போட்டு நோய் நோயின்னு எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி மணி இப்பயுமே as a கேப்டனா இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணி விட்டாப்ல. இல்ல இல்ல நானும் சொல்றேன், ஒரே செகண்ட் நான் சொல்றேன், நான் பிரச்சனை பண்ணுவேன். இது வந்து அவங்களோட தண்ணி போட்ட கேம், அவங்க எப்படி வேணாலும் ஆடிட்டு. நீங்க விசித்ராமம் தவிர்த்து வேற யாருமே அதை அப்போஸ் பண்ணல அப்படின்னு உடனே விசித்ராமம் இப்ப வர்ற என் பல்ட்டியா அப்படிங்கிற மாதிரி மாயா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எனக்கு பொசசிவா இருக்காதா அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க மனசார சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லனா சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்லிக்கிட்டு இப்படி சமாளிப்பு? ஒரே ஒரு செகண்ட் அங்க போயிட்டீங்கன்னா எப்படிங்க அப்புறம்? அண்ட் அடுத்த மாயா வந்து ஒரு பயங்கரமான காமெடி ஒண்ணு பண்ணாங்க. அதாவது நானும் பூர்ணிமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கமே தவிர்த்து நாங்க 2 பேருமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறோம் அப்படிங்கிறது இந்த வீட்டுல இருக்கிற பல பேருக்கு தெரியும். பட் சேட் நியூஸ் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நியூஸை தப்பா பரப்பிட்டு இருந்ததுனாலதான் அவங்களே இந்த வீட்டுல இருந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்கப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது கரெக்டா தப்பாங்கிறது எனக்கு தெரியும், இங்க இருக்கிற சில பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அதான் உண்மை. சரிங்க, நல்லா சரிங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம விசித்ரா மேம் சொல்றாங்க, இங்க பாரு மாயா என்ன பேசுற நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடணும்னு சொன்ன ஆளே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடா அது நல்லா இருக்காது அப்படின்னு பேசுறாங்க. எம்மா அடி இப்படி என்ன சொல்ல வரீங்க? இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்லன்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி நமக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. பூர்ணிமா யாரையும் மேனிபுலேட் பண்ணல, யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, 2 பேரும் தனித்தனியா தான் கேம் கிளியர் பண்ணது நான் தான். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடிட்டு ஒரு மைண்டே பண்ண மாட்டீங்க எங்களெல்லாம். எங்க பிடிக்கிறான்? அந்த அடுத்த விஷ்ணு வந்தாப்ல. விஷ்ணு வந்துட்டு ஓகே யார் யார் போகணும்னு சொல்றீங்க? தினேஷ் சாம்பார் நல்லா வைப்பாப்ல, விஜய் ரசம் நல்லா வைப்பாப்ல, இவன் நிக்சன் புளிக்குழம்பு வைப்பாப்லன்னு சொல்லிட்டு அதாவது ரீசன் சொன்னா ஆளாளுக்கு யார் யார் என்னென்ன குழம்பு வைப்பாங்க, சமையல் சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ஒரு டைம்ல எப்படி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நிக்சன் நல்லா குக் பண்ணுவாரு, டிஷ் எடுத்துட்டு வந்து இதை ட்ரை பண்ணுங்க செம்மையா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க விஜய். பூர்ணிமா சொல்லவே தேவையில்ல, எனக்கு தெரியும் சாம்பார் ரசம்லாம் செம்மையா இருக்கும். அடுத்த நிக்சன் வந்தாப்ல, இந்த சேர்த்து வச்சு பேசாதீங்க, சேர்த்து வச்சு பேசுறவருடைய பாதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவருடைய பிளாஷ்பேக்லாம் எடுத்து வந்து பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் இருக்க போறது ஒரு 4 வாரம் யார் கூட சேர்ந்து சுத்தணுமோ சுத்திட்டு போட்டும், பண்ணிட்டு போட்டும், டாஸ்க்னு வருதா அப்ப இண்டிவிஜுவல் ஆடிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல. நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு இப்படி பேசிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுனாங்களே சார், இப்போ வந்து சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க சார், அதே கேம் ஸ்பாயில் ஆகுது சார், அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேஷனும் பண்ணுவாங்க. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். சோ ஃபைனலா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக போற அந்த 6 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய், பூர்ணிமா, மாயா, நிக்சன், தினேஷ் அண்ட் அர்ச்சனா இந்த 6 பேர் தான் போக போறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து சரி ஓகே இந்த 6 பேர் தான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல நடக்க போற வேலைக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த வாரம் யாரு வேணாலும் எந்த வீட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே மாயாவும் பூர்ணிமாவும் தேவையில்லாம வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுல மாட்டிக்கிட்டோம் போலயே, இதுக்கு பிக் பாஸ் வீட்லயே நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம் போலயே, இப்ப வேலையும் செய்யணும் ஆனா நம்ம எல்லா வீட்டுக்கும் போய்க்கலாம் அப்படின்னா என்னடா இது அப்படிங்கும் போது அடுத்த பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாப்ல, அதாவது அவங்க பெட்ல தான் படுக்கணும்னு. இந்த ரீசன் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து படுத்துக்கலாம் ஸ்மால் பாஸ் வீட்லயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த வாரம் யார் எங்க வேணாலும் போகலாம், ஆனா எல்லாரும் அவங்களுக்கான இடத்துல மட்டும்தான் தூங்கணும். அப்புறமா விஷ்ணு போயிட்டு பூர்ணிமா கிட்ட உங்க ஃபேமிலி வருவாங்க, உங்ககிட்ட ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்லாம விட்டேன் பாத்தியா, அந்த மேட்டரை வந்து உங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க,
அவங்க கிட்டயும் போயிட்டு நீ வழக்கமா எல்லார்கிட்டயும் ஆர்கியூ பண்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காம அவங்க சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு இந்த மனுஷன் போய் மறுபடியும் பூர்ணிமாவே சுரண்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டுது. ஒன்னு விஷ்ணுக்கு வந்து பூர்ணிமா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னா அவர் வந்து புரிஞ்சுக்கணும், சரி ஓகே இந்த புள்ள வந்து நம்ம என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்காது, மறுபடியும் ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருக்கோம், அதை மாத்திக்கவே மாத்திக்காது, நம்ம மறுபடியும் அதே சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும். ஆனா இந்த மனுஷன் போய் இந்த பூர்ணிமாவை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாப்ல. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் போய் அட்டாக்கும் பண்ணிக்கிறாப்ல. உங்க ஃபேமிலி வருவாங்க, அவங்க ஒரு மேட்டர் சொல்லுவாங்க, பிளைண்டா எடுத்துக்கணும், அவங்க போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அங்கேயே நோ 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 நாட் லைக் திஸ் தட் அப்படினா லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அண்ட் அதுக்கப்புறமா விசித்ரா மேம் தினேஷ் கிட்ட போயிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த சுகர் மேட்டரை சொல்லி காட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அதுக்கு தினேஷ் நீங்க எவ்வளவு நாள் தான் இந்த சால்ட் மேட்டரை சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சண்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் விசித்ராமுக்கும் தினேஷுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சுன்னா விசித்ரா மேம் வந்து தினேஷை ட்ரிகர் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் ஒன்று யூஸ் பண்றாங்க. அது என்ன பாயிண்ட்னா அவருடைய பர்சனல் மேட்டர் லைட்டா நோண்டி விட்டோம்னா அவருக்கு பயங்கரமா கோவம் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுறாரு. சோ அதை ட்ரிகர் பண்ணி அவர் வந்து நோண்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே உங்க வீட்லயும் இப்படிதானா, உங்க வீட்லயும் இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவருடைய பர்சனல் மேட்டர்ல ஒரு டிசாஸ்டர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி நீங்க பண்றதுனாலதான் விட்டுட்டு போயிட்டாங்களோ, நீங்க இப்படி பண்றதுனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா குத்தி விடுறதுனால தினேஷுக்கு இன்னுமே கோவம் வந்துருது. நீங்களும் வீட்டுல இப்படிதான் இருப்பீங்களா, ஷூட்டிங் போற இடத்துல இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்தி விட்டு போயிட்டாப்ல. அதாவது சண்டை போடலாம், அது வந்து ஜெனியூனா இங்க நடந்த மேட்டரை வச்சு எவ்வளவு வேணா சண்டை போடலாம், கண்டென்ட் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஓகே. பட் ஆவுனா பர்சனல் மேட்டரை எடுத்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தப்பான விஷயம் தான். இது நீங்க வீட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்களா? நீங்க வீட்ல இப்படிதான் தொண உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல கேக்குறேன், என்ன பர்சனல் அட்டாக் என்ன புரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இப்ப நாமினேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெண்டு பேரை காரணத்தோட நாமினேட் பண்ண போறீங்க. பட் இந்த வாட்டி யாரை வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஓப்பன் நாமினேஷன் கிடையாது, உள்ளதான் சொல்ல போறீங்க, பட் இருந்தாலும் ரீசனையாவது கொஞ்சம் ஓப்பனா சொல்லி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. 12வது வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் இப்போது நடைபெறும். நாமினேஷன் க்ளோஸ் தான், ஆனா காரணத்தை ஓபனா சொல்லுங்க. ஃபர்ஸ்டா மாயா போயிட்டு ரவீனா பேரை சொல்லிட்டு அவங்க காட்டக்கூடிய ஃபேவரட்டிசம் இங்க இருக்கிற எல்லாருடைய கேமையுமே ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை சொன்னாங்க. அண்ட் அடுத்த விஷ்ணு பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப விசித்ரா மேம் வந்து மாயா பூர்ணிமாவை நோண்டி விட்டாங்க இல்லையா, சோ அந்த ரீசனை சொல்லி விசித்ரா மேம் நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ரவீனா, இன்னொரு பர்சன் வந்து விசித்ரா மேம். பட் சில சமயங்கள்ல அவங்க புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து தவறா இருக்கு. இதத்தானே படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மென்ட் தான் சார் கரெக்ட். அண்ட் அடுத்த நிக்சன் வந்து ரவீனாக்கு சேம் ரீசன் தான் வந்து சொன்னாப்ல. அடுத்ததா மணி பேரை சொல்லிட்டு மணி வந்து ரவீனாக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாப்ல. அவர் ஸ்பேஸ் கொடுக்கறதுனால தான் ரவீனா வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால மணி மேலயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. ஓ ரவீனா மணி ப்ரோ ரவீனாக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அண்ட் அடுத்த விசித்ரா மேம் வந்து விக்ரம் பேரை சொல்லிட்டு ஒரு நல்ல ரீசன் சொன்னாங்க. அதாவது விஜய் வந்து பாவம் பார்த்து அந்த 5 ஸ்டாரை எடுத்து விக்ரம் கையில கொடுத்துட்டு வந்தான். ஆனா அதே விஜய டிக்கெட் பின்னாலே விளையாட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமே வந்து நாமினேஷனும் பண்றான். சோ அவனுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறான், தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுறான். இந்த பிஹேவியர் வந்து நல்லா இல்ல, அதனால வந்து நாமினேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. விக்ரம் சிம்பத்தட்டிக்கா பேசி ஒரு 5 ஸ்டார் வாங்கினாரு, ஓகே. விஜயோட குட் ஹார்ட் அது வந்து ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். டிக்கெட் ஃபினாலேல ஏன் ஆட விடல அப்படின்றது தான் எனக்கு புரியல. அண்ட் அடுத்ததான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தினேஷ் பேரை வந்து சொல்லிட்டு இந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த மனுஷன் என்கிட்ட மட்டுமே சண்டை போட்டு இருக்காரு, என்ன காரணம்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க போய் நோன்றதுனால தான் அந்த மனுஷன் உங்களுக்கு நோன்றாரு, அதை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா அவர் எதுக்காக என்னைய நோண்டிட்டு இருக்காருன்னா என்ன இந்த வீட்டுல இருந்து துரத்த பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். நான் தினேஷை தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட மட்டும் ஏன் பிரச்சனை வருது? பிகாஸ் he wants to take me out from the game. அண்ட் அடுத்ததா விக்ரம் வந்து ரவீனா பேரை சொல்லி ரவீனாக்கு அதே ரீசனை வந்து சொல்லிட்டு அண்ட் அடுத்ததா வழக்கம் போல விஷ்ணு பேர் தான் சொன்னாப்ல. நாமினேஷன் வந்தாலே விஷ்ணு பேர் டிஃபால்ட்டரா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாப்ல. ஏன்னா அவர் வந்து இந்த பருத்தி மூட்டையை அனுப்பணும் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, நீ பருத்தி மூட்டையை அனுப்பணும்னு சொன்னா நானும் பதிலுக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பண்றாரா என்னன்னு சொல்லி தெரியல. அண்ட் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா கமல் சார் நேற்று சொன்னார் இல்லையா, அதே ரீசன் தான். அதாவது போன வாரம் ஃபுல்லா அமைதியாவே இருந்தாரு, பட் இந்த வாரம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாமினேட் பண்றாராமா தலைவர் விஷ்ணுவை. இந்த ஒரு வாரம் அவர் வேற மாதிரி ஒரு விஷ்ணுவா இருக்காரு, திருப்பி இன்னும் சிச்சுவேஷன் வந்தா மறுபடியும் பழைய மாதிரி மாறுவாரா என்றல அது இந்த வாரம் தான் தெரியும்.
தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ. அண்ட் அடுத்த விஷ்ணு வந்து மாயா பேரை வந்து நாமினேட் பண்ணாப்ல. அண்ட் என்ன ரீசன் சொல்லி கேட்டா, இன்னுமே அவங்க வந்து ஒரு கேங்கை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இங்க மாயா கேங்கை வச்சு கேம் விளையாடுறாங்கன்றத ஓப்பனா சொல்றாப்ல. ஆனா அதுவே ஸ்மால் பாஸ் ஹவுஸ் பிரிக்கும் போது விசித்ரா மேம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்கன்னா டேஞ்சர் ஆகுன்னு சொல்லி சொல்லும் போது இவர் வாயவே திறக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற சில பேரோட எமோஷனை இவங்க ஒரு டூலாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா விக்ரமுடைய பேரை வந்து சொன்னாரு. கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா விக்ரம வந்து இவங்க அப்படியே உயர்த்தி வைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா தேவையில்லைன்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா இந்த கரப்பமூச்சி அடிச்சு துரத்தணும்னு சொல்றது, பருத்தி முட்டைன்னு சொல்றது, இந்த மாதிரி இவங்களே வந்து விக்ரம அசிங்கப்படுத்திப்பாங்க. ஆனா அடுத்தவங்க அந்த வார்த்தை சொன்னா நீங்க எப்படி சொல்லலாம், அவன் எவ்வளவு எலிஜிபிள் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு முட்டு கொடுக்கிறது. சில பேரோட எமோஷன்ஸை இவங்களோட டூல பயன்படுத்துறாங்களோன்னு தோணுது. ஒரு எக்ஸாம்பிள், விக்ரம் ஒரு எக்ஸாம்பிள் பாசிட்டிவா இவன் நல்லா பண்ணுவான், தூக்கி வச்சு பேசி கீழே இறக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்த எதிர்பார்த்த மாதிரியே விக்ரம் பேரை வந்து சொல்லிட்டு காலையில அர்ச்சனா சொன்னா அந்த ரீசன் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாப்ல. அதாவது சப்போர்ட் சிஸ்டம்ல தான் இருக்காரு, அடுத்தவங்க ஷேடோல தான் விளையாடுறாப்ல, இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. சோ அதனால நாமினேட் பண்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாப்ல. விக்ரம் ஏன்னா அவர் இன்னி வரைக்குமே ஒரு ஷேடோலே, அதாவது ஒரு ஷேட்லயே இருந்துட்டு போயிடலாம். உங்களோட சப்போர்ட் ஃபேக்டர்லயே நம்ம தாவி தாவி போயிடலாம். தோப்புல உள்ள 500 மரத்தை வெட்டினாலும் சரி, மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அடுத்த விஜய் வந்து ரவீனாவை நாமினேட் பண்ணிட்டு ரவீனாக்கு கிட்டத்தட்ட அதே ரீசன் தான் வந்து சொன்னாப்ல. அண்ட் பூர்ணிமா பேரை வந்து சொல்லிட்டு இப்ப வரைக்கும் கேமுக்கு அவங்க ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்தியமா அவங்க எந்த விதமான கான்ட்ரிபியூஷனுமே பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை டீம் 7 இருக்கக்கூடிய விஜயே வந்து சொல்றாங்க. சோ விஜயே இங்க என்ன சொல்றாருன்னா மாயாவுடைய ஷேடோல தான் பூர்ணிமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இங்க நாமினேஷன்ல வந்து சொல்றாப்ல. பட் அவங்க கிட்ட நேரா சொல்ல மாட்டாப்ல. பூர்ணிமா இந்த கேமுக்கு எதுவுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. அண்ட் அடுத்த தினேஷ் வந்து விக்ரம் பேரை சொல்லிட்டு விக்ரம வந்து என்னதான் அடிச்சாலுமே காக்ரோச்னு சொன்னா கூட அந்த மனுஷன் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. என்ன மனுஷன், இப்படி ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டு அண்ட் அடுத்த தினேஷும் விட்டு வைப்பாரா, விசித்ரா மேம் தான். விசித்ரா மேம் பேரை சொல்லிட்டு அவரு அதே சொல்றாப்ல. இந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன காரணம், என்கிட்ட சண்டை போட்டாதான் அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். எனக்காச்சும் ஒரு நாள் கேமரால தெரியல அப்படின்னா என்கிட்ட வந்து சண்டை போட்டு ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்றாங்க. சோ அதனால நாமினேட் பண்ற மாதிரி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. விசித்ரா மேம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள யாருன்னு காட்டிக்கிறதுக்கு இல்ல என்கிட்ட ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டாதான் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஒன்னு ட்ரை பண்றாங்க. அண்ட் அடுத்ததான் மணி வந்து விஜய் பேரை சொன்னாப்ல. அண்ட் விஜய்க்கு என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்னா, அதாவது இந்த கேரக்டர் ரோல் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ வந்து விஜயும் மணியும் பேசும்போது விஜய் வந்து நார்மலா பேசிட்டு இருந்தாரு. நான் என் கேரக்டர்ல தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில வந்து யார் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என் பேரை வந்து சொன்னாரு. சோ ஏதோ டார்கெட் பண்ணி பண்ண மாதிரியே இருந்துச்சு. சோ அதனால நான் விஜய் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததான் நிக்சனை வந்து நாமினேட் பண்ணிட்டு என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அதாவது இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்குலாம் முக்கியமான காரணமே நான் மாயான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் நிக்சன் சொல்லும் போது தெரிஞ்சிச்சு நிக்சன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எனக்கு தப்பா தெரிஞ்சிச்சு. சோ அதனால நான் நாமினேட் பண்றேன்ற மாதிரி நிக்சனை நாமினேட் பண்ணி விட்டாப்ல. நான் ஏன் நிக்சன் சொல்றேன்னா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த மேட்டர்ல வந்து மாயா நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வீக்கெண்ட்ல தான் தெரிஞ்சது நிக்சன் தான் அதை வந்து விட்டு இருக்காருன்னு. அடுத்த அர்ச்சனா வந்து விக்ரம தான் நாமினேட் பண்ணாங்க. அந்த காலைல சொன்னாங்க இல்லையா, மார்னிங் ஆக்டிவிட்டில சப்போர்ட் சிஸ்டம் ஷேடோல இருக்காங்க, இண்டிவிஜுவல் பிளேயரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரீசனை சொல்லிட்டு அடுத்த ரவீனா பேரை சொல்லிட்டு ஒரு ரீசன் ஒன்று சொல்றாங்க. அதாவது ரவீனா வந்து ரொம்ப குழந்தைத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ரூடாவும் பேசுறாங்க. இதுல எது உண்மையான ரவீனா புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு யாரு சொல்றா, அர்ச்சனா சொல்றாங்க. இந்த ஒரு விமர்சனத்தை நிறைய பேர் அர்ச்சனாக்கே சொல்லிருக்காங்க. நீங்க குழந்தைத்தனமாவும் பண்றீங்க, ஆனா சில டைம் சீரியஸாவும் பேசுறீங்க, எது உண்மையான அர்ச்சனானே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குமா, ஒரு பர்சனுக்கு மல்டிபிள் கேரக்டர் இருக்குங்க, ஏங்க நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு பேசினா அர்ச்சனா அவங்களுக்கு சொன்ன அதே ரீசனை கொண்டு போய் ரவீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அர்ச்சனாவே புரிஞ்சிக்க முடியல. நிறைய இடத்துல அவங்க குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க. அது நம்புறதா இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ரூடா பேசிடுறாங்க. அண்ட் அடுத்த ரவீனா வந்து விஜய் வந்து ரொம்பவே சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காப்ல, மாயா வந்து சைலண்டா கன்னிங் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையே ரொம்ப சைலண்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய்னா பயங்கரமான ஒரு சேஃப் கேம் ஆடுறாரு, மாயாக்கா ஒரு ஸ்மார்ட்டா கன்னிங்கா ஒரு கேம் ஆடுறாங்க. அண்ட் அடுத்ததா பூர்ணிமா வந்து விசித்ரா மேம் பேரை சொன்னாங்க. இவங்களாச்சும் வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதே தான். அவங்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. நானும் மாயா ஒன்னா சேர்ந்து விளையாடுறோம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதனால 2 நாமினேஷன் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு விசித்ரா மேம்க்கு அப்படிங்கிற மாதிரி. மாயா பூர்ணிமா இப்ப நடந்த பிரச்சனையை தான் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அண்ட் அடுத்ததா மணியை நாமினேட் பண்ணாங்க.
காலையில மார்னிங் ஆக்டிவிட்டில எப்படி பேசினாங்க அப்படின்னா ரவீனா வந்து ஃபேவரட்டிசம் பண்றதுனால மணியோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, அதனால ரவீனா டைட்டில் வின் பண்றதை என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரவீனா மணிக்கு காட்டக்கூடிய ஃபேவரட்டிசம் இவங்களுடைய கேம் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கிறதுனால மணியை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இந்த கேள்வியை எல்லாரும் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால ஆக்சுவலா ரவீனா வந்து மணிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா மணிக்கு வந்து கேப்பபிள் இல்ல, இந்த கேம் அவரோட விளையாட முடியல. சோ அந்த ஒரு ரீசனால தான் ரவீனாவே போய் சப்போர்ட் பண்றாங்க. சோ ரவீனா மணி கூட இருக்கக்கூடிய ரவீனாவே வந்து மணி ஒழுங்கா விளையாடணும்னு சொல்லி நினைக்கும் போது மணியோட கேம் எப்படி இருக்கு, நல்லா இல்ல, சோ அதனால நான் மணிக்கு நாமினேட் பண்றேன்ற மாதிரி ரீசன் என்ன சொல்லன்னு யோசிக்காம உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால போட்டு ஒரு குழப்பி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இன்கேப்பபிளா இருக்காங்கன்னு கூட இருக்க ரவீனாவே சொல்லும் போது மணி இன்கேப்பபிளோ அறபோது என்னால யாரை எழுப்பி விட்டதே அண்ட் ஃபைனலா விக்ரமுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டுல இருந்துட்டாருன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, சோ அதனால நான் வந்து நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதே விக்ரம தான் காக்ரோச் அடிச்சு துரத்தணும்னு சொல்லிட்டு மாயா சொன்னாங்க. ஆனா அது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்துலாம் ஒரு கேம் விளையாடவே கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த நாமினேஷனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3 ஓட்டு வந்தாதானே அவங்க நாமினேஷன்ல வருவாங்க. அண்ட் நிறைய பேருடைய பேரை வந்து சொன்னாலுமே பல பேர் 2 ஓட்டோட தப்பிச்சதுனால வெறும் 3 பேர் மட்டும்தான் இந்த வாரம் நாமினேஷன்லேயே வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் வந்து விக்ரம், 2வது வந்து ரவீனா, 3வது வந்து விசித்ரா மேம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா போடு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஆனா இந்த அளவுக்கு டைட்டா போடுவீங்களான்ற அளவுக்கு போட்டு விட்டாங்க. சோ இந்த 3 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறும் ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் இந்த வாரம் இருக்குது அப்படின்னா வித்தவுட் எனி டவுட் கண்டிப்பா டைட்டில் வின்னர் காக்ரோச் ஆகிய நம்ம விக்ரம் தான் வெளியே போவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஒருவேளை டபுள் எவிக்ஷன் வச்சாங்க அப்படின்னா விக்ரம் அண்ட் ரவீனா இந்த 2 பேரும் வெளியே போயிருவாங்க. ரவீனா 5 ஓட்டுகள், விக்ரம் 4 votes, விசித்ரா மற்றும் 3 votes. இது ஆல்ரெடி இந்த 3 பேர் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே விக்ரம்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காப்ல. சோ அப்ப போயிட்டு பூர்ணிமா அஸ் a ஃப்ரெண்டா போயிடு உர்ரா நீலாம் போக மாட்டடா, நீ எவ்வளவு பெரிய பிளேயர், நீ என்ன லக்கிலியா இருக்க, நீ உன்னோட திறமையில தான் இருக்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணோம் இல்லையா. பட் பூர்ணிமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த விக்ரம்ன்ற கேரக்டரை நாங்க மட்டும்தான் அடிப்போம், அது எங்க சொத்து, பட் அந்த கேரக்டரை நீங்க அடிச்சாதான் கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு அடிச்சு நவுத்தி அவனை கீழே போட்டு மிதிக்கிறது வந்து எல்லா வேலையும் டீம் ஏ பாக்குறாங்க. பட் டீம் பில இருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா மட்டும் அது ஒரு பெரிய விஷயம் ஆக்குறாங்கன்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை நான் மட்டும் தான்டா அடிப்பேன். அண்ட் இதுல விக்ரமுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி பார்த்தா மணி நாமினேஷன்ல வரலன்றது தான் பயங்கரமான கவலையா இருந்துச்சு. அண்ட் மணிக்கிட்ட சொல்றாப்ல அதிர்ஷ்டம்னு சொன்னடா, இந்த வாரம் தெரிஞ்சுடா நான் அதிர்ஷ்டத்தினால இருக்கணும் இல்ல என் திறமையினால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சவால்லாம் விட்டுட்டு இருந்தாப்ல. சோ இந்த வாரம் மணிக்கு மட்டும் இல்ல அவருக்குமே புரிஞ்சு போயிடும் இவ்வளவு நாள் ஒரு அதிர்ஷ்டத்துல தான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காப்ல அப்படிங்கிறது. ஐயா உங்களுக்கு இந்த வாட்டி கிளியர் ஆயிரும், அதிர்ஷ்டம் போவே மாட்டான் சார். அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் விக்ரம பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாம் அடிச்சு உருண்டு பரண்டு இவ்வளவு தூரம் வந்து நின்றா இவர் என்ன பண்றாப்ல எல்லாருடைய ஷேடோலையும் அப்படி நைஸா உள்ள வந்துட்டானே, நானும் வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காண்டாய்வேன். அண்ட் இதுல விஷ்ணு தான் சூப்பரா சொன்னாப்ல இந்த விக்ரம டீம் மேல இருக்கவங்க எல்லாம் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மத்தவங்களை அட்டாக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதாவது விக்ரமோட ஒரு ஆளை கம்பேர் பண்ணி பேசினா அதை விட பயங்கரமான அட்டாக் வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களை விட விக்ரம் சூப்பரா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவான் அப்படிங்கிற மாதிரி தான் விக்ரம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கரெக்டா சொல்லி விட்டாப்ல. அவனை பெருமையா பேசுற பேர்ல அவனே பேசி இன்னொருத்தனை தாழ்த்துறது. அண்ட் அதுக்கப்புறமா நிக்சன், பூர்ணிமா அண்ட் மாயா 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நிக்சன் சொல்றாப்ல நேத்து எது கேட்டாலுமே எஸ் அவர் பார்த்தாரோ பார்க்கலையே எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த விஷ்ணுனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பூர்ணிமா வந்துட்டு ஆமா என்கிட்ட வந்து இந்த மேக்கர் ரூம்ல வந்து என்ன பேசினா தெரியுமா அப்படின்ற அந்த மேக்கர் ரூம் மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நிக்சன் சொல்றாப்ல அதாவது விஷ்ணுக்கு என்னதான் இருந்தாலும் பூர்ணிமா மேல பயங்கர அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு எல்லாத்தையுமே அவர் கண்ணில் பார்த்துட்டேன். அவர் வந்து ஒரு அக்கறையில தான் பண்றாப்ல, கேர்ல தான் பண்றாருன்ற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளின உடனே பக்கத்துல இருக்கிற மாயாக்கு வயிறு அப்படி எரியுது. அந்த ஸ்மெல் எனக்கு இங்க வரைக்கும் கேட்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ மாயாவுடைய பொசசிவ்னஸ் அப்படியே கொந்தளிச்சு வெளியே வருது. நான் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், அப்படி கிடையவே கிடையாது, விஷ்ணு அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாக்கு இவ்வளவு காம்படிஷனா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஃபீல் ஆச்சுக்கா அவர் அப்படிதானே, ஆனா அவர் உண்மை கேமுக்காக தாங்க அவர் உண்மை பண்றது கிடையாது, செம்ம செல்ஃபிஷ் அவர், செம்ம செல்ஃபிஷ். அண்ட் இப்போதைக்கு மாயாவுடைய கேம் போக்கஸ் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த சீசன் முடியறதுக்குள்ள நம்மளால முடிஞ்சதை பண்ணி விஷ்ணு பூர்ணிமா இந்த 2 கேரக்டர் எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுறணும்டா
அப்படிங்கறத மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஷாப்பிங் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்க ஸ்டோர் ரூம் வழியா அனுப்பிச்சிருவோம். அண்ட் அதுக்கப்புறமா லக்ஸரி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொடுத்துட்டு போன வாரம் டாஸ்க்ல தோத்துட்டீங்கல்ல, அதனால ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து போர்டுல எழுதணுமே தவிர்த்து மீதி யாருமே வாயை கூட திறக்கக்கூடாது. பிளாஸ்மால நாங்க வந்து சில பொருட்கள்லாம் காட்டுவோம், அதை பார்த்து எவ்வளவு ஃபாஸ்டா எழுத முடியுமோ எழுதிக்கலாம், அதையும் நாங்க சேர்த்தே கொடுத்துருவோன்ற அளவுக்கு. அதாவது இது ஒரு டாஸ்கா இல்ல இந்த வாரம் ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்குங்கடா அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்கானே தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டோர் ரூம் போய் பார்த்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் எடுத்திருந்தா கூட இவ்வளவு பொருள் எடுக்க முடியுமான்னு தெரியல. அம்புட்டு பொருளையும் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாப்ல ரீபேமெண்ட் டாஸ்க்குகளை விளையாட போறீங்க. ஓய் இதுக்கு மேல வேற என்னதான் வேணும் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள லக்ஸரி பட்ஜெட் சொல்லிட்டு மீதி அள்ளி கொடுத்துட்டாங்க. I hope I did the best. சோ பொருட்கள் எல்லாத்தையுமே பிக் பாஸே அனுப்புறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமா இந்த வாரமும் டிக்கெட் ஃபினாலில எந்த டாஸ்க்கும் நடத்த மாட்டாங்க. அநேகமா இந்த வாரம் தான் ஃப்ரீ டாஸ்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கே உருவாக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலா ஃபேன் ஜோன்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம். அந்த கேள்வியில இந்த வீட்டுல யார் வந்து செந்தமிழ்லயே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மாயா தான் சொல்லிட்டு அதிகமான பேர் ஓட் பண்ணிருக்காங்க. சோ அதனால மாயா இந்த வாரம் முழுக்க செந்தமிழ்ல தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த டாஸ்கை கொடுத்தாங்களா இல்ல நம்மளுக்கு கொடுத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு கொடுத்து விட்டாங்க. அடுத்த அறிவிப்பு வரும் வரை மாயா செந்தமிழில் மட்டுமே பேச வேண்டும். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஆக்டிவிட்டி, நாமினேஷன் இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டா சத்தியமா ஒண்ணும் கிடையாது. டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்களே தவிர்த்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சத்தியமா தெரியல. இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி ஊத்துங்க. சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட முதல் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.